இங்கே பாருப்பா, சில பேர் வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரர் எங்கள் அப்பாவாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆமாம், எப்படியெல்லாம் கொடுத்து எப்படியெல்லாம் வாழ்கிறான் அவன் காரில் வந்து இறங்குறான், நான் சைக்கிளில் வந்து இறங்குறேன். அந்த வீட்டில் நான் பறக்காமல் போயிட்டேனே. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என் ஆசீர்வாதம் அவங்க வீடு அட்ரஸ் மாதிரி போயிடுச்சு, நான் அட்ரஸ் மாதிரி பறந்துட்டேன் நினைக்கிறோமா இல்லையா? சில தடவை பக்கத்தில் உட்காந்துருக்கோம், டிசைனாக ட்ரெஸ் போட்டு வரும்போது நானும் போட்டு வர்றேன், துவைச்சது வெளுத்து போனது போட்டு வர்றேன், எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குற அப்பா இல்லையே, ஒரு குடும்பம் இல்லையேன்னு ஏங்குறீங்களா? உனக்கு சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனை பார்க்கிலும் உனக்கு நித்தியமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு பரம தகப்பன் உனக்காக இருக்கிறார். இவங்களெல்லாம் பார்த்து ஏங்காதப்பா, நீனு கர்த்தரை நோக்கி கையை விரிச்சிரு. நாளைக்கு ஒரு நாளும் உன் சாட்சியில இது எங்க மாமா வாங்கி கொடுத்தது, எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, எங்க அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு தந்தார்.